எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டுக்கு போனோம்னா, இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு இல்லாம சாப்பிட மாட்டோம். நல்ல டேஸ்ட்டாவும் இருக்குங்க. இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு கூட்டு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். கல்யாண வீட்ல உள்ள அதே சுவையில எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்ப குக்கர்ல வந்து நைட்டு ஊற வச்சுட்டேங்க பட்டாணி. நீங்க ஃப்ரெஷ்ஷா பட்டாணி கிடைச்சா கூட நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா இந்த மாரி ஊற வச்ச பட்டாணி இன்னுமே டேஸ்ட்டா இருக்குங்க. நைட்டு ஊற வச்சுட்டோம்னா, காலையில செய்யறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப இதுல 2 உருளைக்கிழங்க கட் பண்ணி நல்லா கழுவிட்டு, அதுக்குள்ளே போட்டுருவோம். தேவையான அளவு தண்ணி. தண்ணி ஊத்திட்டு, உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுட்டு, மூடி வச்சு நம்ம ஸ்டவ்வுல விசில் விட்டுருவோம். கரெக்ட்டா 3 விசில்ல நம்ம இறக்கிர்லாங்க. 2மே நல்லா வெந்து வந்துரும். இப்ப இது வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம வந்து பூண்டு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்ப எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கிட்டோங்க. மிக்ஸி ஜார்ல இப்ப ஒரு துண்டு இஞ்ச குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டிருக்கேங்க. பூண்டு பல்லு, சோம்பு இத மட்டும் நம்ம அரைச்சு எடுக்க போறோம் தண்ணி ஊத்தி. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதில ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமா எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட போட்டோம்னா நல்லாருக்குங்க. இந்த மாரி பெரிய வெங்காயத்திலே நல்லா பெருசா எடுத்து அத குட்டி குட்டியா கட் பண்ணி, இது கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இப்ப இதில கொஞ்சமா கருவேப்பில போட்டு 2 பச்சை மிளகாய கீறி போட்டிருக்கேன். 2யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்ப வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்ல பழமா இருக்கிற தக்காளி. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த கூட்டுக்கு வந்து நல்லா கலர் குடுக்குங்க. நல்ல பழமா இருக்க தக்காளி 3 தக்காளிய எடுத்து நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு எப்பயுமே நம்ம தக்காளி போட்டோம்னா, கொஞ்சம் உப்பு போட்டோம்னா நல்லா மசிஞ்சு வெந்து வருங்க. அதுக்காண்டி தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இப்ப நல்லா மசிஞ்சு வரும் உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி. இப்ப நம்ம குக்கர்ல வேக வச்சோம்ல உருளைக்கிழங்கு, பட்டாணி அதை எடுத்து வச்சுருவோம். இப்ப நல்லா உருளைக்கிழங்கும், பட்டாணியும் 3 விசில்ல நல்லா வெந்துட்டுங்க. உருளைக்கிழங்க எடுத்து வெளியில வச்சுருவோம். இப்ப உருளைக்கிழங்க வெளியில எடுத்து வச்சுட்டு, நீங்க பட்டாணிய பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குங்க. பார்த்தீங்களா? சூப்பரா வெந்திருக்கு. ஆனா பட்டாணி வந்து உடையக்கூடாது. இந்த மாரி முழுசு முழுசாவே இருக்கணும். ரொம்ப விசில் விட்டுட்டீங்கன்னா, பட்டாணி வந்து குழஞ்ச மாரி வந்துரும். இப்ப இந்த உருளைக்கிழங்கு தோல வந்து நம்ம நீட்டா எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணீல போட்டுட்டீங்கன்னா கூட உருளைக்கிழங்கு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளா இந்த மாரி ஸ்போக் ஸ்பூன் வச்சு நான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து கரண்டியே கூட வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். ஆனா ரொம்ப மசிக்கக்கூடாது. துண்டு துண்டா பெரிய பெரிய துண்டுகள் வந்து உருளைக்கிழங்குல இருக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துட்டுங்க. இப்ப நமக்கு தக்காளி வதங்கி நல்லா ரெடி ஆயிட்டு, இந்த நேரத்தில நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா, 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்கோங்க. கரம் மசால் தூள் 1/4 ஸ்பூன், குழம்பு மசால் தூளும் போட்டிருக்கேங்க. குழம்பு மசால் தூள் ஒரு 1 ஸ்பூன், 1 1/4 ஸ்பூன் கிட்ட நீங்க எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாரி தான். இந்த குழம்பு மசால் தூள் போடையில இன்னுமே சுவைய நமக்கு தூக்கி குடுக்குங்க. சூப்பரா இருக்கும். உங்களுக்கு குழம்பு மசால் தூள்லயே எல்லாமே வந்துரும். ஜீரகம், மிளகு எல்லாமே அதனால டேஸ்ட்டா இருக்கும். நம்ம இப்ப மிக்ஸில இஞ்சி, பூண்டு, சோம்பு அரைச்சோம்ல, அந்த விழுத போட்டுட்டு மிக்ஸி ஜாரையும் லைட்டா அப்படியே அலசி ஊத்திட்டோம்னா, நல்லா இந்த மசாலோட எல்லாமே மிக்ஸ் ஆகி பச்சை வாசனை போற அளவுக்கு லைட்டா அப்படியே வதக்கி எடுத்துருவோம். இப்ப நமக்கு இந்த மசால் ஃபுல்லாவே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்குனீங்கன்னா, பச்சை வாசனை போயி இப்படி நல்லா தெரண்டு வரும். இப்ப நமக்கு மசால் வந்து ரெடி ஆயிட்டுங்க. இதுல வந்து நம்ம இப்ப வேக வச்ச பட்டாணி இருக்குல்ல, அந்த பட்டாணிய போட்டுக்கலாம். நல்லா அழகா உடையாம, நல்ல மசிஞ்சு வேகாம, நல்ல பட்டாணி வந்து உருண்டை உருண்டையாவே இருக்கு. நல்லாவும் வெந்திருக்கு. இப்ப அந்த தண்ணியவும் வேக வச்சோம்ல, அந்த பட்டாணியோட தண்ணியவும் அதுல ஊத்திக்கலாம். தண்ணியவும் ஊத்திட்டு நல்லா கிளறி விட்டுருங்க மசாலோட. இப்ப இந்த மசால் வந்து நல்லா லேசா ஒரு கொதி கொதிச்சு வரட்டும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்க கொதிக்க விட்டீங்கன்னா, இந்த மசால் வந்து நல்லா கொதிச்சு வருங்க. இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிருவோம்.
நம்ம ஏற்கனவே பச்சை பட்டாணி வேக வைக்கையிலயும் உப்பு போட்டோம். தக்காளிய வந்து வதக்கையிலயும் உப்பு போட்டோம். அதனால உப்பு வந்து கரெக்ட்டா இருக்கு. இதுக்கு மேல உப்பு போட வேண்டாம். இப்ப நம்ம மசிச்சு வச்சிருந்தோம்ல, அந்த உருளைக்கிழங்க போட்டுருவோம். போட்டுட்டோம்னா, இந்த தண்ணியா இருக்குல்ல, இத பூரா அந்த உருளைக்கிழங்கு நல்லா உறிஞ்சிருங்க. நல்லா கட்டி குடுத்துரும் நமக்கு உருளைக்கிழங்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாரி இருக்கா? நல்லா கொதிக்க விட்டோம்னா, நல்லா கட்டியாயிருங்க. உருளைக்கிழங்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அந்த மசாலோட நல்லா அந்த உருளைக்கிழங்கும், பட்டாணியவும் நல்லா கொதிக்க விட்டுறணுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தாங்க நல்லா கட்டியாயிரும். நம்ம கீழ இறக்கி வைக்கையில இன்னும் சூப்பரா கட்டியாயிருங்க. அதனால இந்த அளவுக்கு தண்ணி இருக்கட்டும், அப்படியே விட்டுருவோம். இப்ப நீங்க மல்லி இல தூவி இறக்கிட்டீங்கன்னா, சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிட்டுங்க. இந்த கூட்ட தான் கல்யாண வீட்ல வப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். பொரியல் வப்பாங்க. அதேமாரி கூட்டுல வந்து இந்த கூட்டு கண்டிப்பா இருக்குங்க எல்லா கல்யாண வீடுகள்லயும். வீட்லயே அழகா டேஸ்ட்டா சூப்பரா செஞ்சு சாப்பிடலாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க வீட்ல இதேமாரி இந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு செஞ்சு பாருங்க. மீதமே இருக்காது. சாப்பாடு பூரா அப்படி காலி ஆயிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட் இந்த கூட்டு. இந்த பட்டாணியோட இந்த உருளைக்கிழங்கு போடையில சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான பட்டாணி, உருளைக்கிழங்கு கூட்டு ரெடி ஆயிட்டு, கல்யாண சுவையில அப்படியே அடிச்சுக்கிற மாரியே இருக்கும். கல்யாண வீட்டு கூட்டு எப்படி வைக்காங்களோ, அதே சுவையில சூப்பரா நம்ம வீட்ல வச்சு சாப்பிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.